अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू ருசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த vlog வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் தயிர் சேர்த்துருக்கேன். நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம். தயிர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு தந்தூரி மசாலா பவுட்ரு சேர்க்கணுன்னா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது. நான் வந்து தந்தூரி மசாலாலாம் எதுவுமே சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், சோம்புத்தூள், அவ்வளோதான். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர், இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஃபுட் கலர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து நமக்கு நல்ல கலர் கொடுத்துரும். அதனால் வந்து ஃபுட் கலர்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தந்தூரி வந்து நல்லா ஊறி வரணும். இது ஊறும்போது தான் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 6 ஹவர்ஸ்ட்டு தான் நான் ஊற விட போகிறேன். நான் இது வந்து செய்யும்போது டைம் வந்துட்டு ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் குக் பண்ண போகும்போது டைம் 8, அதனால் எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1/2 hour எடுத்து வச்சுட்டு நீங்கள் இதை செஞ்சிடலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 கோழி வாங்கி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது கடையிலேயே கொடுத்தோம்னா இது மாதிரி நம்ம சொன்னோம்னா நமக்கு பீஸ் போட்டு கொடுப்பாங்க. பீஸ் போட்டு கொடுத்துட்டு இது மாதிரி இடையில ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு வந்து மசாலா உள்ளே நல்லா கோட்டாகி உள்ளே நல்லா குக்காகி வந்திருக்கும். இது மாதிரி மசாலா வந்து நல்லா கோட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கோட் பண்ணாத இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா கோட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து நல்லா வந்திருக்கும். இப்போ இது நல்லா வந்து பெரட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் ஒரு 5 to 6 hours நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து மாடிக்கு வந்திருக்கோம். இது மாதிரி ஒரு அடுப்பு மாதிரி வாங்கியாச்சு. வாங்கி ஃபஸ்ட்டு இதில் வந்து இது மாதிரி கறி இருக்கு இல்லையா, கறி துண்டெல்லாம் நமக்கு வந்து கடையிலே கிடைக்கும். ஸோ இது மாதிரி வாங்கி ஃபுல்லாக நெருப்பை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம கங்கை ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து கங்கு ஃபஸ்ட்டு நல்லா கங்கு ஃபுல்லாக விழுந்திருக்கணும். அந்த கங்கு விழுகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தது. மற்றபடி வந்துட்டு பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் வந்து அது நல்லா கங்கு விழுந்துருச்சுன்னா நமக்கு வந்து டக்குன்னு நமக்கு தந்தூரி ஆகிடும். நான் வந்து கண்டிப்பாக ஸ்டவ்வில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி கங்கு நல்லா வந்துட்டு கங்கை போட்டுட்டு மண்ணெண்ணெய் போட்டுட்டு தீக்குச்சி வச்சு நல்லா வந்து பொருத்தி வச்சிட்டோம்னா அது நல்லா எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது பேப்பரோ இல்லாட்டினா விசிறி வச்சு நல்லா விசிறி விட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா வந்து கங்கு விழ ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா கங்கு விழுந்ததுக்கப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஃபுல்கா ஸ்டாண்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாண்டில் வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சிக்கன் லைட்டாக அதில் ஒட்டாத மாதிரி இருக்கும். இல்லைன்னா லைட்டாக ஒட்டிடும். அதுக்காக தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சாச்சு. இப்போ ஒரு பீஸ் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆக அந்த தீயெல்லாம் அப்படியே நல்லா அணைஞ்சிட்டு அப்படியே கங்காக ஃபுல்லாக விழுந்துடும். அப்படி கங்கு ஒன்ஸ் வந்து நல்லா விழுந்துருச்சுன்னா நமக்கு டக்குன்னு வேலை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிடும். குழந்தைங்க வந்து இது ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அந்த பக்கம் விளாண்டுட்டுருக்காங்க. என்னால் வந்து அவங்கள கூட ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ வந்து எடுக்க முடியலை. இங்கேயே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்ரு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்டவ்வில் செய்தாலும் இது மாதிரி அது கங்கில் வந்து அந்த நெருப்பில் அது குக்காகி வருது, அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் சேர்ந்து வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த தந்தூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு நாங்கள் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ராவாக நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது செஞ்சுருந்தோம். நான் வந்துட்டு ஈஸ்ட்டு போட்டு தான் நான் மாவு பிசைஞ்சிருந்தேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுட்ரு யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ ஈஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி நான் செய்யணும் அப்படிங்கிற வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ மேல் பக்கம் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை, ரொம்பவும் தேவைப்படாது. இது நம்ம இது மாதிரி குக் பண்ணும்போது இதில் உள்ள தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அது நெருப்பில் சுடுது இல்லையா, ஸோ அதில் எல்லாமே அந்த சூட்டுக்கு வந்து எல்லாமே இந்த நெருப்பில் விழுந்துடும். ஸோ நம்ம இதில் இது சாப்பிடும்போது ஒன்றும் வந்து பெருசாக நமக்கு கெடுதல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகிறதில்ல, மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி டெரஸ்க்கு வந்துட்டு குழந்தைங்களோட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா குழந்தைங்களும் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக வந்து இது மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் இது மாதிரி அடுப்பு கூட வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கூட கிடைக்கும். அது இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட நம்ம செஞ்சிடலாம் தந்தூரி. இதுக்கு சின்னது அப்படிங்கனால 2 தான் எங்களால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட்டாகவே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய தந்தூரி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா வந்து இடையிலலாம் நல்லா வந்து கத்தி வச்சு வெட்டி விட்டுருக்கிறதுனால கட் பண்ணிக்கிறதுனால மசாலாலாம் நல்லா ஊறினதுனால நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் திருப்பி நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக கொஞ்சம் குக் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீஸ்க்கு தான் எனக்கு டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகி அதாவது சீக்கிரமே குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்லாம் நாங்கள் எதுவும் செய்யலை, இதுவே எங்களுக்கு போதுமாக இருந்தது. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ். அதுக்கப்புறம் அதோட வந்துட்டு குட்டி நான் வந்து ரொம்ப பெருசாலாம் போடல, குட்டியாக தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ நான் வந்து நான் செய்யும்போது இப்போ நான் அதையும் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்மளோட சிக்கன் வந்துட்டு சிக்கன் தந்தூரி சூப்பராக யம்மியாக வந்து ரொம்ப அருமையாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிச்சு காமிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கும்போதே எந்த அளவுக்கு உள்ளே நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம இது மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வீட்டில் செய்து சாப்பிட்டோம்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடிக்கடி வந்து ஹோட்டலுக்கும் போக முடியாது இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வீட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அது மாதிரி குக் பண்ணலாம். ஹோட்டல்ஸ்லேயே போனோம்னா நம்ம இதோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகம். இப்போ நமக்கு வந்து நம்ம சிக்கன் மட்டும் தான் வாங்கியிருக்கோம், மற்ற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள் பசங்க வந்து எந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணி இதில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனியன் போட்டு லெமன், அதுக்கப்புறம் மல்லி இலைகள். இதில் கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை, அவ்வளோ எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சைட் பை சைடை வந்துட்டு நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நமக்கு டைம் ஆகிடுச்சு. நானுமே இந்த அடுப்புலேயே செஞ்சிடலாம். இப்போ நம்ம டெரஸ்லேருந்து கீழே திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயே அதையுமே குக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் மேலேயே எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வீடியோவில் என்னால் எடுக்க முடியல, எங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து நான் புசுன்னு வருது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பூரி வந்து நமக்கு எப்படி உப்பி வருமோ அதே மாதிரி தான் வருது. நமக்கு ஸ்டவ்வில் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு நமக்கு வராது. இதே மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.